புடிங் செய்ய தேவையான பொருட்கள் பால் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அகர் அகர் ஒரு கைப்பிடி அளவு ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ பால் காய்ச்சின உடனே இந்த அகரையும் அந்த பாலையே போட்டு நல்லா காய வைக்க, நல்லா கரைய விடணும். கரைஞ்ச விட்டுனது இல்லை சுகரு காஃபி நான் ஃபில்டரில் போட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அகரை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கரையணும். கரைஞ்ச பிறகு பாலில் ஊற்றிட்டு நம்ம ஃபில்டரில் டிகாஷன் போட்டு வச்சுருக்கேன். அந்த டிகாஷனையும் போட்டு சேர்த்துட்டு தேவையான அளவு ஜீனி போட்டு நம்ம ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சாப்பிட்டா புட்டிங் ரெடி. காஃபி புட்டிங் ஃபில்டரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே அகரை நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அது கரையும். கடல் பாசி நல்லா கரையிட்டோம். நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த கரைஞ்ச அகர கலவையை பாலில் ஊற்றிட்டேன். பாலில் ஊற்றிட்டு தேவையான அளவு ஜீனி, இப்போ ஜீனியை போட்டு பாலில் போட்டுட்டேன். இப்போ இந்த டிகாஷன், ஃபில்டர் டிகாஷனை இதில் போடுறேன். இப்போ கொதிக்க நாம் மறுபடியும் இந்த பாத்திரத்தை கேஸில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணிக்கணும். ஏன்னா டிகாஷன் ஆறி இருக்கு. அகர் பால், காஃபி, டிகாஷன் எல்லாத்தையும் போட்டு கலந்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஆறின பிறகு செட்டான பிறகு எடுத்து காட்டணும் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செட் ஆகிடும். இதை செஞ்சு பாருங்கள். காஃபி புட்டிங் டேஸ்ட்டே சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.